வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று அருப்புக்கோட்டையில் 63 நாயன்மார்களின் அற்புதமான வரலாற்றினை சொற்பொழிவாக கேட்க வருகை தாரீர் அருமையான பக்த கோடி மக்களே. புகழியக்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வழித்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளாலும் ஆசிரியர் பெருமக்களின் திருவருளாலும் இந்த திருக்கோவிலில் அடியெடுத்து ஒரு பேருந்துக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அடியார் பெருமக்களுக்கும் மனம் மொழி மெய்களால் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க உள்ளது திருநாவுக்கரசர் வரலாறு. தனக்கு என்று ஒரு தேவையும் இல்லாதவன் இறைவன். அவன் இயல்பாகவே உள்ள என்ன எல்லையற்ற பெரும் கருணையினாலே குறை பல உடைய நமக்கு பல குறைகள் அவருக்கு என்னமே தேவை கிடையாது. நமக்கு தான் ஒன்றா தேவை என்று பல குறைகள் உடைய நாம் உய்யும் பொருட்டு பல பல வடிவங்கள் எடுத்து வர்ணித்து எண்ணற்ற செயல்களை செய்கின்றார். அப்படி எண்ணற்ற செயல்களை செய்யும் போது பல உருவங்கள் பல பெயர்கள் எடுத்து வருகின்றார். அப்படி எடுத்து வந்து பல உயிர்களுக்கு அந்த தகுதிக்கேற்ப உடலை படைத்து பல்வேறு உலகங்களில் விடுகின்றான். அந்த உயிர்கள் உய்வதற்கு ஏற்ற இடம் இந்த மண்ணுலகில் நாம் மக்கள் உடம்பை பெறுவதே ஆகும். அந்த இறைவன் நமக்கு மக்கள் உடம்பை தருவது எதற்கு என்றால் அவரை வணங்கி வாழ்த்தி அவருடைய திருவடியை சேர்வதற்காக நமக்கு எல்லாத்தையும் இந்த உடம்பையெல்லாம் படைத்திருக்கிறார். சுவாமி உயிரை படைக்க மாட்டார். உயிர் எப்பயும் உள்ள பொருள். பதி பசு பாசம் நம்ம 3 பார்த்துருக்கிறோம். அந்த பதி என்றைக்கு உள்ள பொருள், அதே மாதிரி உயிர்களும் என்றைக்கு உள்ள பொருள். அது உடம்பு மட்டும்தான் நம்ம வினைகளுக்கு தக்க உடம்புகளை சுவாமி படைப்பார். இப்போ அதனாலதான் அவர் சொல்லுவார், சுவாமி மாண்ட பிறவி வகுத்தது தவனும் ஆளிடத்து 5 ஆடும் அரண்பழிக்காக ஒன்றோ. இந்த உடம்பு நமக்கு படைச்சது எதுக்குன்னா அந்த நம்ம மாட்டுல இருந்து என்னென்ன கிடைக்குது, பஞ்சகவ்யம்னு சொல்லுவோம். பால், தயிர், நெய், கோமேயம், சாணம், இதெல்லாம் 3ஐயும் வச்சு சாமிக்கு அந்த அந்த பஞ்சகவ்யத்தை வச்சு அதை அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி அதை வச்சு அனைந்தும் ஆடும் அரண்பழிக்காகத்தான் நமக்கு இந்த உடம்பை சுவாமி கொடுத்துருக்கிறாரு. அதனால இவரை பாடுவார் அப்பர் பெருமான், வாழ்த்த வாயும் நினைக்க மடமெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையை நெடுங்காலமே அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு. இந்த மாதிரி அப்படி என்ன சொல்வாரு, இந்த உடம்பு எது கொடுத்ததுன்னா இறைவனை வணங்குவதற்கு. ஆனால் என்ன செய்வோம், பூக்கை கொண்டவன் பொன்னடி போற்றினார், நாக்கை கொண்டவன் நாமம் நகிழ்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அலம் காக்கைக்கே இறையாகி கழிவரே. அந்த இறைவனை பாடுறது கிடையாது, பூ எடுத்து போடுறது கிடையாது, பாடுறது கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கே வருஷம் பூரா உழைச்சி கடைசி என்ன செய்யறோம், காக்கைக்கும் அடிக்கும் தான் இறையாகி போகிறோம். அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம இறைவனை வணங்கணும், பாடணும். இந்த பாடுறது தான் ரொம்ப முக்கியமானது. எனது மனம் வாக்கு காயம்னு பார்த்துருக்கோம். அந்த மனம் வாக்கு, இந்த வாக்கு தான் ரொம்ப முக்கியமாக. அதனால தான் அருளாளர்கள் எல்லாம் பாடி நமக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இறைவனை அடைவதற்கு எளிய வழி அதுதான், அந்த பாடல்களை பாடுவது. அப்படிப்பட்ட அருளாளர்களில் ஒருவர் தான் நம்ம அப்பர் பெருமாள். அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் மருள் நீக்கியார். அவர் திருமுனைப்பாடியில் திருவாமூர் என்ற ஊரில் புகழனார் மாதினியார் அப்படின்னு 2 பேருக்கும் மகனா அவதாரம் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க பேர் திலகவதியார். நல்ல வசதியானவங்க தான். அவங்களுக்கு அந்த திலகவதி அம்மையாருக்கு ஒரு 12 வயசு ஆகுது. அப்போ சீக்கிரம் கல்யாணம் பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஒரு மாப்பிள்ளை, அவர் கலிப்பகையார். அவர் ஒரு போர் வீரர். அவரை நிச்சயம் பண்ணிடுறாங்க.
நிச்சயம் பண்ணவும் அவர் அரசர் வந்து அவரை படை தளபதி ஆக்கி வடநாட்டுக்கு போருக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ திடீர்னு அந்த புகழனாருக்கு வந்து ஏதோ மேலுக்கு முடியாமல் போயிடுது. அப்புறம் அவர் இறந்துடுறாரு. அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி உடன்கிட்ட எழுதிடுறாங்க. அதை மாதிரி அந்த அம்மாவும் இறந்துடுறாங்க. இப்போ அக்காலும் தம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க. ரொம்ப கவலையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவருக்கு பேசி வச்ச மாப்பிள்ளையும் அங்கே போனவர் போரில் வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. இதை கேட்டவன் திலகவதியார், அப்போ நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், அவருக்கு என்னை பேசியாச்சு, அந்த பேசினாலே அவங்க அதில் நம்ம கல்யாணம் முடித்த மாதிரி அவங்க நினைப்பாங்க, அதனால் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவர், அக்கா நீ இறந்தேன்னா நான் உனக்கு முன்னாடி இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் காலை கட்டிட்டு அழுகிறாரு. உடனே அவங்க சரி அக்கா தம்பிக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நகையெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து சாதாரண உடையை அவிழ்ச்சிக்கிட்டு அப்படி வசதியானவங்க, ஆனால் எதையுமே பண்ணாமல் அப்படி இருக்காங்க. இவருக்கு வந்து நிலையாமை மேலே ரொம்ப இது, யாக்கை நிலையாமை, இப்படி அப்பா இறந்து போயிட்டாரு, இளமை நிலையாமை, அந்த செல்வம் நிலையாமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவருக்கு இது பண்ணி அங்கே இருக்கிற சொத்தெல்லாம் அறச்சாலைகள் கட்டுறாரு, பூந்தோட்டங்கள் அமைக்கிறாரு, கிணறு விட்டுறாரு, தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு, இப்படியே நிறையா பண்ணுறாரு. பண்ணினாலும் அவருக்கு மனசில் ஒரு இன்னும் என்னமோ நிலையாமை பற்றி நிறையா தெரியணும் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ வந்து சமண மதம் தான் ரொம்ப நம்ம நாட்டில் வேரூன்றி இருந்துச்சு. அவருக்கு அந்த சமண மத கொள்கைகள் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் என்ன செஞ்சுட்டாரு, அந்த சமணர்களோட போய் சேர்ந்துட்டாரு. அவங்க பாடலிபுத்திரத்தில் அங்கே போய் இருக்கிறாரு. அங்கே போய் இருந்து அந்த சமண நூல்களை பூரா படிக்கிறாரு. படித்து அதுக்கு அவங்க ஒரு புத்தருக்கு வாதில் 2 பேருக்கு நடக்குது, அதில் இவர் ஜெயிச்சுவார். அதனால் இவங்க அவருக்கு தர்மசேனருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அப்படி பட்டம் கொடுத்து அந்த சமணத்துக்கு தலைவராக்கிட்டாங்க. இங்கே திலகவதியார் என்ன செஞ்சாங்க, திருவாமூர்லேருந்து திருப்பதியை வந்து அங்கே ஒரு மடம் அமைச்சிக்கிட்டு அங்கே கோயிலில் உழவார பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் அங்கே நந்தவனத்தில் பூ பறிக்கிறது, மாலை கட்டுறது, கோயிலில் கூட்டுறது, தொழிக்கிறது, இப்படி எல்லா வேலையும் பார்த்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் சுவாமிகிட்ட தினம் விண்ணப்பம் வைப்பாங்க, என் தம்பி அங்கே புற சமயத்துக்கு போயிட்டான், நம்ம சமயத்துக்கு நீ அவன் வந்து சேரணும் சாமின்னு சொல்லிட்டு 50 வருஷம் விண்ணப்பம் வைக்கிறாங்களாம். 50 வருஷம் வைக்கும்போது சுவாமி வந்து ஒரு நாள் கனவுல சொல்கிறாரு, அவன் வந்து முன்னையே முனியாகி இருந்தவன், அவன் என்னை வணங்குறவன் தான், அதனால் நான் அவனுக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார், இவருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார், சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், மாணிக்கவாசகருக்கு தாளை கொடுத்து ஆட்கொண்டார். இப்போ அவருக்கு எப்படி முனிவர் அங்கிருந்தாருன்னா, ஒரு தடவை ராவணன் என்ன செய்வாங்கன்னா கைலை வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த பாறையை எல்லாரும் மலையை சுற்றி போங்கன்னு சொல்லுவாங்களாம். இவர் என்ன செய்வார், நான் மலையிலே தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் தூக்குனதும் சுவாமி இடது கால் பெருவரில் தான் அமுக்குனாரு. அவன் அப்படியே அவன் 10 தோலும் 20 கரங்களும் அமுங்கி போய் அழுதுகிட்டானான். 1000 வருஷம் அப்படி அந்த இடையில போய் மாட்டிக்கிட்டான். அதான் பேர், ராவணன்னா சதா அழுது கொண்டே இருப்பவன் அப்படின்னு அவனுக்கு பேர். இவன் இப்படி அழுது இருக்கும்போது இப்போ வாகிச முனிவர்னு இருப்பார், அவர் தான் சொல்லுவார், நீ இப்படி இருந்தால் என்ன ஆகும்போது சுவாமிக்கு பாட்டு படித்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் சாம கீதம் பாடு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சொல்கிறாரு. சொல்லி அவன் உடனே ஒரு தலையை வெட்டுவான, ஒரு கையை வெட்டி வீரை மாதிரி செஞ்சு பாடி சாமகான பாடவும் சுவாமி அவனுக்கு அருள் புரிவார். அந்த காலை எடுக்கவும் அவன் அந்த வெளியே வந்துடுவான். அதனால் அப்போ அவர் கொடுத்த தண்டனையை இது பண்ணுறதுக்காண்டி ஐடியா கொடுத்தாருல்ல, அதனால் நீ போய் பூமியில் பெற அப்படின்னு சொல்லி சுவாமி அவருக்கு கொடுத்தாரு. அதனால தான் இப்போ அவர் வந்து இங்கே பூமியில் பிறந்து இருக்கிறார். அவர் பேர் நம்ம மரணி நீக்கியாராக இருக்கார். இப்போ அங்கே போய் தர்மசேனராக ஆயிட்டார். இப்போ திடீர்னு அவர் சாமி சொன்ன மாதிரி கடுமையான வயிற்று வலி, என்ன செய்யணும்னே அவருக்கு தெரியல. அங்கே சமணர்கள் அவங்க சொல்கிற மந்திரம், அவங்க தீர்த்தம், அவங்க என்ன செய்வாங்க, மயிர் பீலியால் தான் அப்படி வருத்தி விடுவாங்க. கையில் ஒரு குண்டிகைன்னு வச்சுருப்பாங்க, அதில் தீர்த்தம் இருக்குவாங்க, அதை வச்சு தொளிப்பாங்க. எதை வச்சு பண்ணாலும் அவருக்கு கேட்கவே இல்லை. அப்படியே மயங்கி விடுற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த சமணர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவங்க மட்டும் ஒதுங்கிட்டாங்க. இப்போ தான் அவருக்கு அக்கா நினைவு வருது. உடனே என்ன சொல்கிறாரு, ஒரு சமையல்காரை கூப்பிட்டு, அவள் தெரியாமல் தான், அவங்களாம் விட மாட்டாங்க,
அவர் தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியாக அந்த சமையல்காரரை அனுப்பி எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த வேலைக்காரன் இங்கே போகிறான் சமையல்காரன். அவங்க நந்தவனத்தில் பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவன் போய் நிற்கவும் நாங்கள் தம்பி அனுப்புகிறார் வந்தேன். அங்கே ஏதோ தீங்கு உள்ளதோ அப்படின்னு கேட்பாங்களாம். அவர் தெரியல, சுவாமி சொல்லியிருக்கிறாரு அவனுக்கு சூளை நோயை கொடுத்துருவேன்னு சொல்லி. இப்போ ஆமாம், ரொம்ப கடுமையான வயிற்று வலியில் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க, அதனால் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னா, அந்த பாலுக்கு நான் வரமாட்டேன், அவனை இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க திலகவதி அம்மையார். அப்புறம் இவர் போகிறாரு. அந்த சமையல்காரன் போய் அக்கா அப்படி சொன்னாங்க, அவங்க இங்கே வரமாட்டாங்களாம், நீங்கள் தான் அங்கே வரணுமா அப்படின்னு சொல்லவும் அவர் ராத்திரி அங்கே கிளம்புறாரு. ஏன்னா அவங்க விட மாட்டாங்க, சமணர்கள் தெரிஞ்சால் விட மாட்டாங்க. அங்கே இருக்கும்போது என்ன செய்வாங்க, பாயத்தான் ஆடையாக ஊற்றிருப்பாங்க. அதில் அப்புறம் கையில் ஒரு புள்ளிகையும் மயிற்சியும் வச்சுட்டு அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஆடையெல்லாம் கழிஞ்சிட்டு நம்ம சைவத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு நல்ல வெள்ளை வேஷ்டி சட்டை ஊற்றிட்டு வர்றாரு. வந்து அக்கா திருவடியில் விழுந்து வணங்குறாரு. அக்கா என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அந்த படுகுழியிலேருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாய நமன்னு சொல்லி திருநீர் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பார். இவர் பெருவாழ்வு வந்தது அப்படின்னு சொல்லி வாங்கி திருநீரை பூசிக்கிறார். பூசிட்டு அக்கா அப்படியே திருவதிகை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவிலை வலம் வந்துட்டு குற்றாயினவாறு விளக்கதலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு ஒரு 10 பாடல் பாடுறாரு. பாடுறதுமே அவருக்கு வயிற்று வலி இல்லாமல் போயிடுச்சு. அண்ணன சுவாமி அசரீதியாக சொல்லுவார், இன்றிலிருந்து நீ திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் அங்கே இருந்துட்டு உழவார பண்ணிலாம் பண்ணுறாரு. இவர்கள் சமணர்களுக்கு பொறுக்குமா? அவங்க என்ன செய்கிறாங்க, அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவன் நம்ம சமண சமயத்திலேருந்து வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வயிற்று வலின்னு பொய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்க அக்காட்ட போய் அந்த சடையாண்டிக்கு அடிமையாயிட்டான். நம்ம சிவபெருமான அவன் சடையாண்டிங்களாங்க, அந்த சடையாண்டிக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்லவும், அப்படியா போய் அவனை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அமைச்சர்கள் எல்லாரும் அங்கே வர்றாங்க. வந்து இவரை கூப்பிடுறாங்க. உங்களை அரசன் கூப்பிட்டாரு. அரசனா? எனக்கு யாரும் அரசன்லாம் கிடையாது, எனக்கு சுவாமி வகால் தான். நான் அம்மாக்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் கொடியல்லா தன்மையான சங்கரன சங்கவின் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. எம்பெருமானுக்கு தான் நாங்கள் அடிமை, வேற யாருக்கும் நாங்கள் அடிமை, எனக்கெல்லாம் அரசன் யாரும் கிடையாது, நான் வர முடியாது அப்படிம்பாரு. உடனே அந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இதற்கு காலில் விழுந்து நீங்கள் வரலைன்னா என்னை அவர் தண்டிப்பாங்க, எங்கே தண்டிச்சிருவாங்க, அதனால நீங்கள் எங்களுக்காக வரணும் அவன் சொல்லி விடுவானா வரும்போதே. அவங்ககிட்ட காசை வாங்கி விட்டுட்டு வந்துடாத, இந்த காலத்தில் கொடுக்குற மாதிரி அப்பயே சொல்லியிருக்கிறாரா அந்த அரசர் மன்னன் சொல்கிறாரு. அவங்ககிட்ட ஏதாவது காசை வாங்கிட்டு அவனை விட்டுட்டு வந்துடாத அப்படின்பாரு, அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்கள் வரலைன்னா எங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அமைச்சர்களெல்லாம் சொல்லவும், சரி எம்பெருமான் துணை இருக்கிறாரு எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்தால் அரசன் என்ன செய்யணும்னு ஒன்றுமே கேட்கல, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் சமணர்கள்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி சுண்ணாம்பு கலவசல்ல கொண்டு அவனை 7 நாள் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. சுண்ணாம்பு கலவசல்ல இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி உள்ளே கொண்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போ அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு சுவாமியை நினச்சிட்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே. அவருக்கு அது பொய்கை மாதிரி இருக்கான், அப்படியே ஏசியில் உட்கார்ந்த மாதிரி குழுக்குன்னு அவர் பாட்டுக்கு அங்கே இருக்கிறாரு. 7ஆவது நாள் இவங்க பார்க்குறாங்க, போய் திறந்து பார்ப்போம், அவன் அவன் செத்து சுண்ணாம்பாயிருப்பான்,
அங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்து பார்க்குறாங்க. அவர் அப்படியே நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் வந்த மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாக வர்றாரு. பார்த்ததும் இவங்களுக்கு ஒரே இது. அப்போ சொல்கிறார், இதே நம்ம சமண மந்திரத்தை வச்சே தப்பிச்சுட்டா சுவாமி ராஜா அப்படின்னு சொல்லவும், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. விஷம் கலந்த பால் சோறை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த நஞ்சு கலந்த பால் சோறை கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கண்டத்திலே நஞ்சு வச்சுருக்கிறாரு, அந்த சுவாமிக்கு அடிவன் நான், அந்த நஞ்சு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவார். அதை மாதிரி அவருக்கு அதுவும் ஒன்றும் செய்யாது. பாருங்க ராஜா, நம்ம சமண மந்திரத்தை சொல்லி தப்பிச்சிடலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பட்டத்து யானை இருக்குல்ல, அதை வச்சு தலையை இடறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழியை தோண்டி அவரை உள்ளே இறக்கி தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி வச்சுட்டு அந்த யானையை ஏறி விடுவாங்க. அந்த யானை வரும். அப்போ இவர் ஒரு பாட்டு படிப்பார், ஒரு பதிகம் பாடவும். அந்த யானை இவரை சுற்றி அப்படி வளம் வந்துட்டு அவனை கூட்டு வந்த யானையை கூட்டு வந்தாங்க சமணர்கள், அவங்கள தூக்கி போட்டு ஒவ்வொன்றையாக கொண்டுட்டு அந்த யானை போயிடும். அப்புறம் பார்ப்பாங்க, ராஜா இவன் எல்லாமே நம்ம மந்திரங்களை கற்று இவன் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிடான், கடைசியாக இவனை நம்ம கடலில் கொண்டு போய் கட்டி போட்டோம்னா அவனால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு கல்லில் கட்டி நடுக்கடலில் கொண்டு போய் போட்டுறாங்க. இப்போ சுவாமி பார்க்குறாரு, சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோன் கடலில் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு பாடுறாரு. அந்த கல்லில் கட்டி இந்த கயிறெல்லாம் அந்து போச்சு. அந்த கல்லே தெப்ப மாதிரி மிதக்குது. சுவாமி அதில் திருநாவுக்கரசர் சுவாமி அதில் உட்காந்து வர்றாரு. வந்து அந்த கரையேறாரு. அந்த இடத்துக்கு பேர் கரையேறவிட்ட குப்பம் தான். அது சென்னை பக்கத்தில் இருக்கான். அங்கே போய் ஏறவும் அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு கூட்டு போவாங்க. அங்கே அடியார்கள்லாம் வர்றாங்க. வந்து அவரை கூட்டு போய் திருப்பாதிரி புலியூர் அங்கே கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் சுவாமி அங்கே பாடுவார். அந்த திருப்பாதிரி புலியூர் சாமியை பார்த்துட்டு, நீ எனக்கு அம்மை அப்பா, எனக்கு அக்கா நீ அப்படிங்கிற மாதிரி பாடுவார். நீ என்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பர் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. சுவாமி தோன்றா துணையாத்தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் அம்மா அப்பாவா என்னுடைய அக்காவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தை அங்கே பாடுறாரு. அதுக்கப்புறம் சொல்லுவார், நினைக்கிறாரு, நாம் இவ்வளவு நாள் போய் சமண சமயத்தில் இருந்துட்டோமே, இந்த உடம்போடு இருக்கிறது அங்கே வளர்ந்த உடம்பு, அதனால் எனக்கு இந்த உடம்புல ஒரு சூழக்குடியும் ஒரு இடமக்குடியும் வேணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூங்கானை மாடல்னு அந்த கோயிலுக்கு போவார். அங்கே பாடுவார், பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டே இரு கூற்று அகல மின்னார் மூவிலை சூளம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற் கொழுந்தேன். எனக்கு நான் அந்த உடம்போட உயிரோடு இருக்கணும்னா எனக்கு அந்த சூளம் நம்ம சொல்ல பச்சை உத்திரம்னா அதை மாதிரி நீ எனக்கு நந்தி இதுவும் ஒரு இடம் அந்த சூளக்குழியும் எனக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு சிவபூதம் யாருக்கும் தெரியாமல் ராத்திரியா இப்படி போட்டு போயிடுவான். அப்புறம் அவர் அங்கே வந்துட்டு ஞானசமுத்திரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அவர் 3 வயசுலேயே இப்படி ஞானம் பெற்றிருக்காராம். நம்ம இப்போ 60 வயசு வரைக்கும் அங்கே இருந்திருக்கோமே அப்படின்னு அவர் பெருமையெல்லாம் கேட்டுட்டு அவரை பார்க்குறதுக்காக சீர்காழிக்கு போகிறாரு. அவரும் அங்கேருந்து எதிர்த்து இப்போ ஒரு அடியார் இருந்ததுன்னா அவர் பின்னாடி ஒரு 1000 பேர் வருவாங்களாம். இப்போ ஞானசமுத்திரம் பின்னாடி 1000 பேர், திருநாவுக்கரசர் பின்னாடி 1000 பேர், அப்படி எல்லாரும் வருவாங்க. இவர் வரும்போதே பார்க்குறாரு. பார்த்து வயசெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் திருவடியில் போய் இவர் விழுவார். திருநாவுக்கரசர் போய் திருஞானசமுத்திர திருவடியில் விழுவார். அவர் அப்பரே அப்படின்னு அவர் ஒரு பேர் இருப்பார். சுவாமி இப்போ அவர் கூப்பிட்றாரு, அப்பரே கூப்பிட்றாரு. இவர் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் அங்கே போகிறாங்க. அவர் சீர்காழியில் போய் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அப்புறம் அங்கே பக்கத்தில் திருக்கோலக்காவுக்கு போகிறாங்க. அப்புறமும் அவர் சொல்கிறாரு, இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் போகிறதுக்குள்ள உன் திருவடியை என் தலையில் சுட்டணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்குறாரு. அப்போ நீ நல்லூருக்கு வா அப்படின்னு சுவாமி சொல்லுவாராம். அப்போ சுவாமிலாம் அவ்வளோ சகஜமாக அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு தான் அவ்வளோ பக்தியாக இருக்காங்க. அதனால அவர் சொல்கிறார், நீ அங்கே வா, உனக்கு அங்கே திருவடி சுட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் நல்லூருக்கு போகிறாரு. நல்லூர் போனதும் உன்னுடைய எண்ண மதனை முடிக்கின்றேன் என்று அவர்கள் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான்.
அங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு திருத்தலங்களாக எல்லாம் நடந்தே தானே போவாங்க. அப்போ போகும்போது திங்களூர்ன்ற ஊருக்கு வர்றாரு. அங்கே ஒரு மண்டபத்தை பார்க்குறாரு, அன்னதான மண்டபம், அதெல்லாம் ஒரு தண்ணீர் பந்தல், எல்லாத்தையும் பார்த்தாலும் திருநாவுக்கரசர் மடம், திருநாவுக்கரசர்னு எல்லாமே போட்டுருச்சு. அப்போ அவர் கேட்பார், இது என்ன இந்த பேரில் எல்லாமே இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்பூதி அடிகள்னு சொல்லி, அவர் அந்த திருநாவுக்கரசர் மேலே அவ்வளவு பக்தி உடையவர். அதனால் வீட்டில் பாத்திரங்களுக்கு மறுப்பது அந்த காப்படி அரைப்படி அது கூட திருநாவுக்கரசன், பிள்ளைகளுக்கும் பெரிய திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், அப்படியா அவர் எங்கே இருக்காருன்னா பக்கத்தில் தான் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இவர் அங்கே பார்க்க போவார், போய் வெளியே உட்காந்துருப்பார். அப்போ அப்பூதி அடிகள் வருவார். அப்பூதி அடிகளுக்கு இவர் தான் திருநாவுக்கரசன் தெரியாது, அவர் பார்த்ததில்லை. அதனால் வரவும் சாமி ஒரு பெரிய ஆள் வந்துருக்கிறாரு, அடியாரை கண்டா அவருக்கு பிடிக்கும், அதனால் அவரை வணங்கி வாங்க சாமி அப்படின்னு அவரை வணங்குறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, இங்கே என்னென்னமோ அரைச்சாலைகள் இதை தண்ணீர் பந்தல் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, ஏன் உங்கள் பேரை வைக்காமல் யாரோட பேரை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பார். உடனே இவருக்கு கோவம் வந்துடும், யாரோட பேரா எப்படி இங்கே கேட்க போச்சு, அவர் இந்த உலகமே பேசுது, அந்த சமணர்களை எதிர்த்து எத்தனை அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவரை பேர் யாருன்னு கேட்குறீங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறார், அந்த சமண சமயத்தில் சேர்ந்து அந்த அடியான் நான் தான் இப்போ அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஒரு சந்தோஷம், சாமி நம்மகிட்ட வந்துட்டாருன்னு சொல்லி அப்படியே குடும்பத்தோடு எல்லோரும் அப்பன் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்போது நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவரும் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் அங்கே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போது அந்த மூத்த திருநாவுக்கரசு போய் அந்த இலைய அறுக்க போனான். அப்போ இலைய அறுக்கும்போது பாம்பு தீண்டிடுது. அந்த பையன் அப்படியே வேகமாக அம்மாட்ட இலையை கொடுத்துட்டு அப்படியே மயங்கி இறந்துடுறான். இவங்க 2 பேர் பார்க்குறாங்க, இப்படி குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் அவர் சாப்பிட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒரு பாயில் சுருட்டி ஓரத்தில் மறைச்சி வச்சிடுறாங்க. இப்போ எல்லாம் சாப்பாடு எல்லாம் தயாராகி சாப்பிட உட்காந்துட்டாங்க. அப்போ எல்லாம் சாப்பிட முன்னாடி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு அவருக்கு திருநீர் கொடுக்குறது பழக்கம். அவர் அதை மாதிரி திருநீர் கொடுக்கும்போது எங்கே அந்த மூத்த திருநாவுக்கரசு அப்படின்னு கேட்குறாரு. அவன் இப்போ உதவ மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். உதவ மாட்டானா, எதுக்கு உதவ மாட்டான் அப்படின்னு அவர் யோசிச்சு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு என்னது, இப்படி அந்த பையன் இறந்துட்டான், அவனை அப்படி தூக்கி வச்சுட்டு எனக்கு சாப்பாடு அங்கே போடுறீங்க, அவனை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவரை கொண்டுட்டு கோயிலில் கொண்டு போய் வச்சு சுவாமி ஒன்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படிகம் பாடுறாரு. உடனே அந்த பையன் தூங்கி முடிச்சவங்கனக்கா எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு அவர்கிட்ட திருவடியில் விழுந்து வணங்குறான். அவங்களுக்கு அப்போ அது கூட நினைக்கலையா, ஐயோ சாப்பிடாமல் இருக்காரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பூதி எடிகளோ ஒரு மனைவியும் நினைக்கிறாங்களாம். அப்புறம் அவங்க வீட்டில் கூப்பிட்டு அவருக்கு நல்லா விருந்து வச்சு அப்புறம் அனுப்புகிறாங்க. இவர் அங்கேருந்து திருவாரூர் போகிறாரு. அங்கே போய் திருவாரூரில் சுவாமியை தரிசனம் பண்ணி அப்போ இது நடந்துச்சு போல திருவாதிரை, அங்கே உட்காந்து சுவாமி ஊர்வலம் போகிறது எல்லாத்தையும் பார்த்து வந்துருக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து திருப்பூவலூர் போகிறாரு. அங்கே போகும்போது ஞானசம்பந்தரை பார்க்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, திருவாதிரை பார்த்துட்டு வந்தீங்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரு பதிகம் பாடுறாரு. முத்து விதானம் என தொடங்கும் ஒரு பதியத்தை அது அங்கே எப்படி திருவாதிரை திருவிழா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு பாடி காமிக்கிறாராம். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து திருநீலநக்கர் முருகநாயனார் அப்படின்னு அவங்க எல்லாமே அந்த திருப்பூவலூரில் ஒரு மடத்தில் தங்கி இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட அந்த விடைபெற்று அப்படியே போகிறாங்க திருவேலிமலை. அங்கே போனால் அந்த ஊர் பூரா பஞ்சமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறாரு சுவாமி, இவருக்கு ஒரு காசு அவருக்கு ஒரு காசு கொடுப்பாராம். இவர் ஒரு மண்டபத்தில் சாப்பாடு ஆக்கி போடுவார், அவர் ஒரு மண்டபத்தில் சாப்பாடு ஆக்கி போடுவார். திருநாவுக்கரசர் மண்டபத்தில் சீக்கிரம் சாப்பாடு ஆயிடுமா, இவர் திருஞான சம்பந்தர் மண்டபத்தில் சாப்பாடு லேட் ஆகுமா. அப்போ ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த தங்கம் மாற்றி குறையாட்டான். ஏன்னா இவர் உழவார பணி செய்கிறவரான், அதனால் அவருக்கு நல்ல காசு கொடுத்தாரான். இவருக்கு மாற்று குறைய கொடுத்தாரான். அதுக்கப்புறம் அவர் ஞானசம்பந்தர் வாசி தீரவே காசு நல்கி அப்படின்னு சொல்லி ஒரு பதியம் பாடி அவருக்கு நல்ல காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊரில் மழை பெய்யவும் இவங்க அங்கேருந்து இங்கே வராங்க திருமறைக்காடு. அந்த ஊரில் வேதங்கள் ஒரு தடவை வழிபட்டு அந்த முன்னாடி கதவு இருக்கலாம், பெரிய அந்த கதவு தாளிட்டு பேசலாம். அதுலேருந்து எல்லோரும் அது வழியாக போக முடியாமல் பக்கத்தில் ஒரு கதவு வச்சு அது வழியாக தான் போயிட்டு வந்துட்டாங்க. சுவாமியை கோயில் போய் தரிசனம் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தாங்க அந்த பெரிய நிலக்கதவை நம்ம திறந்து உள்ளே போய் தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கதவு திறக்க பாடுங்க
அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் தான் சொல்கிறாரு ஞானசம்பந்த பெருமாள். அவர் பாடுறாரு, பண்ணினேர் மொழி யாழுமை பங்கரோ மண்ணினார் வளம் செய்மறை காடரோ கண்ணினாளுமை காண கதவினை சின்னமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு சொல்லி 10 பாடல் பாடின பிறகுதான் கதவு திறந்துச்சு. சரிங்க, அப்படியே நேர் வழியாக போய் எல்லாருமே சுவாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அவர் சொல்கிறார், கதவு திறந்தாச்சு, இனிமே மூடுறதுக்கு நீங்கள் பாடுங்கன்னு சொல்லவும் ஞானசம்பந்தர் சதுரம் மறைன்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறாராம். அவர் ஒரு பாட்டு பாடினதுமே கதவு முடிச்சான். அப்போ இவருக்கு வருத்தமா, என்னடா நம்ம 10 பாடல் பாடுற வரைக்கும் திறக்கலை, இப்போ ஒரு பாடல் பாடினதும் மூடிட்டாங்கன்னா. அப்போ அவர் சொல்லுவாராம், உன் பாட்டு 10 பாட்டை கேட்கணும்னு இருந்துக்கிறாரு, என் பாட்டு ஒரு பாட்டு போதும் மூடிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ஆனால் இவருக்கு அங்கே படுத்துப்பாரு. அங்கே போயிட்டு அவருக்கு நம்ம செஞ்சது தப்போ நாம் பாடிக்கூடாதா அப்படின்னு நினச்சிருக்கும் போது சாமி சொல்கிறாராம், திருவாய்மூருக்கு வா அப்படின்னு அவர் சொல்கிறாராம். இவர் ராத்திரியாக போகிறாரு. பக்கத்தில் ஞானசம்பந்தம் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலை. இவர் போகிறாரா, அவர் பின்னாடியே போகிறாராம். போனாலும் சுவாமி அங்கிட்ட போயிட்டு இவருக்கு ஒரு கோயிலில் போய் அங்கே திருவாய்மூர் கோயிலில் போய் மறந்துட்டாராம். இவருக்கு காட்சியை கொடுக்கல. இப்போ ஞானசம்பந்தர் பார்க்குறாரு, திருநாவுக்கரசரை காணமே எங்கன்னு கேட்கவும் அவர் இப்போ தான் அங்கே போயிட்டாருன்னு சொல்லவும் இவரும் பின்னாடியே வர்றாராம். வந்து சுவாமியை கும்பிடும்போது இவருக்கு மட்டும்தான் முதல்ல காட்சி கொடுக்குறாரு ஞானசம்பந்தருக்கு. அவர் பார்க்கும்போது ஆடல் காட்சி கொடுத்தாராம். அவர் வந்து இவருக்கு காமிச்சாராம். அப்பருக்கு அவர் காமிச்சா பிறகு அவருக்கு இவர் காட்சி தெரியுதான். இப்போ வந்து நம்ம சுவாமியை காட்டி கொடுத்த சுட்டி காமிச்சது 2 குழந்தைகள் சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் தான் முதல்ல அப்பாவுக்கும் தோளுடைய செடியன்னு காமிக்கிறாரு, இப்போ திருநாவுக்கரசருக்கும் காமிக்கிறாரு. அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பிகளும் வந்து அவங்க அப்பாவுக்கு பிள்ளையாரை காட்டுவார். அவங்களுக்கு முதல்ல பிள்ளையாரெலாம் தெரிய மாட்டார், மகன் வந்து அதை காமிப்பார். அதனால 2 குழந்தைகள் வந்து இறைவனை காட்டிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் அங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே போகிறாரு. பழையாறுன்னு ஒரு ஊர் தலம் இருக்குது. அந்த தளத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம சிவன் கோயிலே சமணர்கள் வந்து அப்படியே மறைச்சி கட்டிட்டாங்க. இதை அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் பார்த்துட்டு அங்கே போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அந்த பழையாறு கோயிலை சுவாமியை நான் தரிசனம் பண்ணாதான் நான் இங்கேருந்து போவேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்படியே அங்கே உண்ணாவிரதம் இருக்காரு. இப்போ ராஜா கடவுளை போய் சுவாமி சொல்கிறாரு, இப்படி அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறார், அது கோயில் வந்து என்னுடைய கோயிலை அவங்க பாலியாக மாற்றிட்டாங்க, அதை இடித்து அவனுக்கு இது பண்ண சொல்லவும் அந்த ராஜா வந்து அந்த சமணர்களோட எல்லாம் வரட்டி அவங்கள வரட்டிட்டு அந்த இதெல்லாம் உடைக்கிறாங்க. உள்ள சுவாமி இருக்கிறாரு. அப்புறம் அதை பார்த்துட்டு தான் இவர் அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சாங்க. முதல்ல உண்ணாவிரதம் இருந்தது நம்ம சுவாமி தான். இப்போ தான் யாரையாரோ இன்னொரு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. முதல்ல உண்ணாவிரதம் இருந்தது நம்ம திருநாவுக்கரசர் பெருமான் தான். அப்புறம் அவர் அங்கேருந்து பைஞ்சேரி போகிறாரு. அப்படி போகும்போது அவருக்கு பசியும் தாகமாக இருக்கான். அப்போ யார் இருக்காங்க, இப்படியே அவர் போய்கிட்டே தான் இருப்பாங்க, யாராவது கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டே போகும்போது அவர் ரொம்ப பசி. அப்போ இவர் சாமி இதை பார்த்துக்கிட்டாரு, இவருக்கு பசியோட வர்றான்னு சொல்லி அவரே ஒரு கொதிச்சோறு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கிறாராம். இவர் போகும்போது பார்க்குறாரு, நீ ரொம்ப பசியோடு வந்திருக்கப்பா, இந்த தண்ணியை இந்த சாப்பாடை சாப்பிடு, இந்த குளத்துல தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாராம். இவர் சாப்பிட்டுட்டு பசியாவது எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாராம். நான் பைஞ்சேரி போகிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி வா எங்களையே அப்படின்னு சொல்லி அங்கே கோவில் வாழ்க்கை வந்துட்டு மறந்துடுவாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது நம்ம கூட வந்தது சுவாமி தான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, கைலாயத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. கூட அடியார்கள்லாம் போகிறாங்களாம். அப்படி வரிசையாக அங்கே வடக்கு வரைக்கும் போயிட்டு காசி வரைக்கும் அடியார்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இவர் அவரை அங்கே விட்டுட்டு மற்றவங்களையா இருந்த நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு கைலாய்க்கு போகிறாரு. அந்த இப்போல்லாம் நம்ம எப்படியோ ஹெலிகாப்டரு ஏரோப்ளேன் அப்படி போனோம். அவர் நடந்தே போகிறாரு எத்தனை கிலோமீட்டரு. அப்படியே போகும்போது காலெல்லாம் தெரிஞ்சு போச்சு, எலும்பெல்லாம் தெரியுதான். அப்புறம் என்ன செய்கிறாரு, கையை குடிக்கிட்டே போகிறாரு. கையெல்லாம் தெரிஞ்சு போய் அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் உருண்டுட்டு போகிறாரு, நெஞ்செலும்பெல்லாம் சேர்ந்து அப்படி தெரியுது. அப்புறம் உருண்டு போகிறாரு. அப்படி முடியெல்லாம் அப்படியே பட்டு கிடக்காரு. அந்நேரம் சுவாமியே ஒரு முனிவர் வடிவில் வர்றாரு. வந்து என்னப்பா எங்கே போகிறேன்னு சொன்னால், நான் கையில போய் சுவாமியை கையில காட்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா போக முடியாது, நீ திரும்பி போ, அவ்வளோ தூரம்லாம் முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லணும். அந்த பாலும் உடம்பு கொண்டு அந்த கையிலே நாதன் இருக்கையை நான் பார்த்து தான் போவேன், இல்லைன்னா இதை வச்சு பால் உடம்பு கொண்டு மீளேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லவும் சுவாமி உடனே அவர் காட்சி கொடுத்து அசரீதியாக சொல்லுவார், நீ எந்திரிச்சு இந்த பக்கத்தில் ஒரு பொய்கை இருக்குது, அதில் முங்கினேன்னா நீ போய்
அந்த திருவையாறுல இருந்திருப்ப அங்கே உனக்கு கைலாய காட்சி காமிக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் உடம்பு நல்லாயிடுச்சு, பழையபடி வந்துச்சு. அவர் இந்த அதான் மானவசுரம்ங்கிறாங்க, அதில் முங்குனாராம். இங்கே வந்து திருவையாறுல இருந்துக்கிறாரு. அன்னைக்கு தான் அவங்க கைலை காட்சி சுவாமி கொடுக்குறாரு. அப்போ பார்த்தா அன்னைக்கு எல்லாமே அவருக்கு ஜோடி ஜோடியாக கோழி, சேவல், ஆண்மயில், பெண்மயில், மாடு, அப்படி எல்லாமே ஜோடி ஜோடி, அது எல்லாமே அம்மையப்பராகவே தெரியுறாங்க. அதுதான் அவர் பாடுவார். மாதத்தீரை தண்ணி யானை மழையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் அங்கே பாடுறாரு. பாடிட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பூந்துருத்தியில் வந்து மடம் அமைச்சு இருக்கிறாராம். அப்படி எல்லா அடியார்களும் வர்றாங்க. ஞானசம்பந்த பெருமானும் அங்கே வருவாராம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரைக்கு போகிறாரு. அங்கே போய் குளச்சிறையான மங்கையர்கரசி அம்மா அங்கேயும் போய் அங்கேயும் இருந்து அந்த கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் பாடி அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு எங்கே வர்றாரு, திருப்புகலூர் கடைசியாக வர்றாரு. அங்கே வந்து உளவார பணி பண்ணிட்டு விட்டார். அப்போது சுவாமி வந்து இவருடைய பெருமையை உலகுக்கெல்லாம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் உளவார பணி செய்யும் போது செய்கிறாரு. பொண்ணும் போது அந்த மண்ணில் போடுறாராம். அவருக்கு அதை அப்படித்தான் நம்ம இந்த இதில் பாடுவார் சேர்க்கலார். கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரும்பியும் விரலினார் அப்படின்னு சொல்லி பாடுவார். அதனால அவருக்கு மண் வேற பொண்ணு வேறையெல்லாம் இல்லை, அப்படியே தூக்கி அள்ளி போடுவார். அப்புறம் அவங்க கொஞ்சம் இந்த மங்கையர்கள் வியாதி ஊர்வசி அப்படிங்கிற மாதிரி அந்த பொங்கலையெல்லாம் முன்னாடி வந்து ஆடுவாங்களாம். எம்மா நாகலையெல்லாம் இப்போ பார்க்குற வயசுலையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுங்க வந்து இவங்களை வணங்கிட்டு அவங்க போயிடுவாங்களாம். அப்படி சுவாமி அவரை இது பண்ணியிருக்கிறாரு. அப்போ தான் கடைசியில் அந்த இதில் பாடுவார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றோர் தலை தன்னில்லேன் தழலடியே கை தொழுது காணி நல்லால் ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு அந்த கடைசி பதிகத்தை பாடி அந்த சித்திரை சதய நட்சத்திரத்தன்றி சுவாமி அவரோட ஐக்கியம் அளித்தார். இதில் திங்கக்கிழமை தான் அந்த சித்திரை சதயம். நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள் குரு பூஜை. அப்படிப்பட்ட நம்ம நாயன்மார்களை வணங்கி நாம் எல்லா நலங்களும் பெறுவோமாக. வாழ்வுகே வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாதுகள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் தேவி மல்க மேன்மைகொள் செல்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செல்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனையே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பராய்த்துறை மேகிய பரணையை போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனக திரளே போற்றி திருச்சிற்றம்பலம். இதுவரை செவிமடுத்த அடியார் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன்.